राधे कृष्णा श्रीमते रामानुजाय नमः। यो नित्यम् अच्युत पदाम्बुज युग्म रुग्म व्यामोहतस्ततितराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दयैकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये। ஆச்சாரியன் இட்ட வழக்கா இருக்கிறவர்கள் பரம பாக்யவான்கள். குருவனுடைய வார்த்தைய அப்படியே ஏற்றுக்கொள்றதுன்ற பக்குவம் ஏதோ சில பேருக்கு மட்டும்தான் நன்னா வர்றது. பல பேர் குருவுடைய வார்த்தைகள்லையும் இதெல்லாம் என்னால முடியும், இதெல்லாம் என்னால முடியாது அப்படின்னு ஒரு தீர்மானத்தெல்லாம் வச்சுள்ளார்கள். அதனாலதான் குரு மகிமா பூரணமா புரியறது இல்லை. ஒரு விஷயம் நன்னா புரியணும் அப்படின்னா அந்த விஷயத்துல பூரணமான ஈடுபாடு வேணும் இல்லையா? பூரண ஈடுபாடு இல்லாத விஷயத்த புரிஞ்சுக்க முடியுமா? சத்தியமா முடியாது. அதுவும் நம்ம ஒரு சைக்கிள் ஓட்ட கத்துக்கணும்னு வச்சுக்கோங்களேன். இந்த சைக்கிள் ஓட்டுறதுக்கான பூரணமான ஈடுபாடும் அதை கத்துக் கொடுக்கிறவா அந்த முறையை அழகா சொல்லும் பொழுது சரியா உள்வாங்கினாதான் சைக்கிள் ஓட்டுறது, இந்த ஹேண்டில் பார் பிடிக்கிறது, பேலன்ஸ் பண்றது எல்லாம் வரும். அவ சொல்றது அறகுறையா கேட்டோம் அப்படின்னா எத்தனை வருஷமானாலும் ஒழுங்கா சைக்கிள் ஓட்ட வராது. இதேதான் குரு சொல்றத பூரணமா கேட்டா விதவிதமான பகவத் அனுபவங்கள் ரொம்ப அற்புதமா கிடைக்கும். குரு சொல்றத நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு கேட்கிறீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு அனுபவங்கள். இது குரு மேல ஒரு குற்றம் இல்லை. சில பேர் குருவோட நல்ல பூரணமான நம்பிக்கையோட இருப்பா, அவர்களுடைய அனுபவங்கள் ரொம்ப ஆச்சரியமா இருக்கும், அற்புதமா இருக்கும். அதே சில பேர் பார்த்தா நானும் 10 வருஷமா குருவோட இருக்கேன், 15 வருஷமா குருவோட இருக்கேன், அவரெல்லாம் நாமஜபம் எல்லாம் பண்ண சொல்றார், எல்லாம் பண்ணிட்டு தான் இருக்கேன், ஆனா பெருசா ஒன்னும் தெய்வீகமான அனுபவங்கள் எல்லாம் கிடைக்கல அப்படின்னுவார்கள். அதாவது குருக்கு பக்குவம் இல்லாத போல சொல்லுவார்கள். நான் பார்த்திருக்கேன், நிறைய இடங்கள்ல பார்த்திருக்கேன், நிறைய குருமார்களுடைய சிஷ்யர்களை பார்த்திருக்கேன். ஆச்சாரிய புருஷர்கள் ரொம்ப வசதியா இருப்பார். ஆனா அந்த ஆச்சாரிய புருஷர்களிடத்துல பூரணமான நம்பிக்கை கொண்டு அவர்கள் சொல்படி அப்படியே கேட்கணும் இல்லையா? அப்படியே கேட்டாதானே அந்த விஷயம் புரியும் இல்லையா? அந்த பக்குவம் வரணும் நமக்கு. பகவத் அனுபவங்கள் விதவிதமா கிடைக்கணும், ஆச்சரியமா பக்தியில வேக வேகமா வசரணும் அப்படின்னா ஒரே வழி குரு இட்ட வழி. அந்த ஒரு திருடம் சுவாமி ராமானுஜருடைய சிஷ்யர்களுக்கு பூரணமா இருந்தது. சுவாமி ராமானுஜர் ஜெகதாச்சாரியன், ராமானுஜா அகில குரு பகவன் நமஸ்தே, பெரிய ஆச்சாரியன். அந்த ராமானுஜர் எப்படி நினைக்கிறாரோ எப்படி சொல்றாரோ அப்படியே இருக்கார்கள் சிஷ்யர்கள். நீங்களும் ராமானுஜா நீங்க ஆசைப்படுறபடி நான் இருக்கணும் அப்படின்னு பிரார்த்திச்சுட்டு வாங்கோ. தானாகவே ராமானுஜர் நீங்க எப்படி இருந்தா அவருக்கு பிடிக்குமோ, எப்படி இருந்தா பகவானுக்கு பிடிக்குமோ அப்படி அழகா உங்களை மாத்துவார். சத்தியம் பண்ணி சொல்றேன், ஸ்வயம் அனுபவத்துல சொல்றேன். நிஜமாவே பல சந்தர்ப்பங்கள்ல நாம எல்லாம் குருவை பிடிச்சுட்டு இருக்கோம். ஆனா குரு நம்ம கிட்ட என்ன எதிர்பார்க்கிறத சொல்லுங்க. குரு நம்ம இடத்துல எதிர்பார்க்கறது எல்லாமே நல்லா பக்குவப்படணும். எது பக்குவம்? குரு இஷ்டப்படி ஆக்குறது பக்குவம் நினைச்சுருக்கா? சத்தியமா இல்லை. குருவுக்கு ஒரே ஒரு பக்குவம் தான் பிடிக்கும். என்ன பக்குவம் அப்படின்னா, பகவானுக்கு நீங்க எப்படி இருந்தா பிடிக்குமோ அந்த பக்குவத்தை நீங்க அடையணும்னு தான் குருவுடைய பிரயத்தனம். இப்ப கிருஷ்ணவதாரத்தை எடுத்துட்டு வச்சுக்கோங்களேன். யசோதா அவ்வளவு அழகா வாத்சல்ய பாவத்திலே தான் கண்ணன் அனுபவிச்சா. அதே கோபிகைகள் நிறைய பேர் காதல் என்ற பாவத்துல கண்ணன் அனுபவிச்சா. கோப குழந்தைகள்
கிருஷ்ணன ஃப்ரெண்ட் அப்படின்ற பாவத்துல, சகான்ற பாவத்துல அனுபவிச்சார்கள். இப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பாவத்துல அனுபவிக்கிறார். அதனாலதான் அவர்கள் அந்த சக்கிய பாவமோ இல்லாட்டி வாத்சல்யம் குழந்தையா பாக்கிறதோ இல்லாட்டி பிரேம பாவம் காதலனா பாக்கிறதோ பூரணமான அந்த ஆழத்தை அனுபவிக்கிறார்கள். சரியா? அதுபோல முதல்ல நமக்கு என்ன பாவம் அப்படின்னு முதல்ல சித்திக்கணும். நமக்கு அகம்பாவம் இருக்கு, அதை விட்டுடுவோம். அது போய்த்தானே மற்ற பாவம் சித்திக்கணும். அந்த பாவம் என்ன பாவத்துல நம்ம பக்குவப்படணுமோ அதுபடி குரு நம்மளை பக்குவப்படுத்துற. சில பேருக்கு இந்த வாத்சல்ய பாவம் ரொம்ப நன்னா வரும். அவ அந்த வாத்சல்ய பாவத்துல நன்னா சுவாமி அனுபவிக்க முடியும். ஆனா அவ வேறதான ஒரு பாவத்துல போயிட்டு இருப்பா. குரு என்ன பண்ணுவா, அவளை பக்குவப்படுத்துறதே வாத்சல்யம் அப்படின்ற அந்த ஒரு பாவத்துல பக்குவப்படுத்திட்டு வருவார். அதே இன்னொருத்தர் சில பேர் என்ன பண்ணுவா, பிரேம பாவத்துல இருப்பா. ரெண்டு பேருக்கு ஒரே வயசா இருக்கலாம், 40 வயசு இருக்கலாம், 50 வயசு இருக்கலாம், 10 வயசா இருக்கலாம், ஆணா இருக்கலாம். சில ஆண்களுக்கு பார்த்தா அப்படியே பகவான குழந்தையா பாக்குற பாவம் வரும். சில சமயத்துல சில ஆண்கள் பகவான காதலனா பார்ப்பார்கள். நிறைய உண்டு. சைத்தன்ய மகாபிரபுலாம் கிருஷ்ண காதலனா தானே பாக்குறாரு இல்லையா? அந்த மாதிரி நிறைய உண்டு. அவரவர்கள் எந்தெந்த பாவத்துல பகவான நன்னா அனுபவிக்க முடியுமோ அந்த பாவத்துக்கு தகுந்தா போலே ஷேப் பண்றார். எப்படி ஒரு மண்பானை பண்ணக்கூடிய குயவன் மண்ணெல்லாம் குழைச்சு அழகா பாண்டம் பண்றான், மண்பாண்டம். ரைட்டா? ஒண்ணு பானையா பண்றான், ஒண்ணு சின்ன டம்ளரா, நிறைய பண்றார் இந்த குயவன். எத்தனை அழகா பண்றார். அது ஒவ்வொன்றத்தையும் ப்ராசஸ் பண்ற மெத்தட் வேற இல்லையா? அந்த ஷேப்புக்கு ஏத்த மாதிரி அவர் கையை எடுத்துட்டு போவார். அந்த மாதிரி சுவாமி நீங்க எப்படி இருந்தால் அவருக்கு ரொம்ப பிடிக்குமோ அப்படி ஆகணும்னு ஆசைப்படுறார். அந்த பக்குவத்தை தான் குரு பண்றார். குரு ஒரு மண்பானை செய்யும் குயவன். நம்ம எல்லாம் களிமண். ரைட்டா? நம்ம சொல்லுவோம் மண்டல என்ன களிமண். ரைட், களிமண் தான். இந்த களிமண்ணை நன்னா பிசைஞ்சு தொகன்னு தொகைச்சு பக்தின்ற ஜலம் சேர்த்து அழகா ஞான வைராக்கியம்ன்ற சக்கரத்துல வச்சு சுத்தி கொஞ்சம் கொஞ்சமா பக்குவப்படுத்தி அழகான ஒரு பானையாக்கி, அதோட முடியலையே இந்த பானையை கொண்டு சுடணும். நன்னா விறகடுப்புல போட்டு சூளையெல்லாம் வைப்பா இல்லையா? சூளையில வச்சு சூடு வச்சு நன்னா பக்குவமற்ற பிறகு அதுக்குள்ள ஜலம் விட்டோம்னா அப்படியே நிக்கும். ஜலம் விடலாம், பாயசம் விடலாம், என்ன வேணா விடலாம். சரியா? அந்த பக்குவப்பட்ட பானையாக நம்ம மாத்துறதுதான் சத்குருன்ற மண்பானை செய்யக்கூடியவருடைய வேலை. அப்ப நீங்க ரெடியா இருக்கணும். என்னதுக்கு ரெடியா இருக்கணும்? குரு என்ன ஷேப் கொடுக்கிறாரோ அந்த ஷேப் நீங்க வர்றதுக்கு ரெடியா இருக்கணும். நீங்க ரெடியா இருக்கணும் அப்படின்னா அவர் சொல்றபடி கேட்டுட்டு வரணும். அவர் சொல்ற வழியில் அப்படி பிரயாணப்படணும். இது பாதி பேர் என்ன பண்ணுவோம், குருவை பிடிச்சிருக்கிறது கஷ்டங்கள் நிவர்த்தி ஆகிறதுக்கு மட்டும் அப்படின்னு வச்சிருக்கா. சில பேர் குழப்பங்கள் தீர்றதுக்குன்னு வச்சிருக்கா. சில பேர் வேண்டிய நடக்கிறதுக்குன்னு வச்சிருக்கா. சில பேர் எப்படி நாம ஜெபம் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு அப்படின்னு வச்சிருக்கா. அவாவா குருவை ஒவ்வொரு விதமான ஸ்திதியில வைக்கிறார். சில பேர் தெய்வம் அப்படின்ற ஒரு ஸ்திதியில வைப்பா. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதம். இவர் நல்லவர், நம்மளுடைய மனக்குறைகள் எல்லாம் சொல்லி சரி பண்ணிக்கலாம். இப்படி உங்களுக்கு தெரியும். ரைட்? குரு என்ன பண்றார், நீங்க எந்த பக்குவத்தில் இருக்கிறாரோ அந்த பக்குவத்தில் அவர் இருக்கார். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா நம்மள சரி பண்றார். பயனன்றாகிலும் பாங்கல்லராகிலும் செயல் நன்றாக திருத்தி பணிகொள்வான். ராமானுஜர் அப்படி ஒரு குரு, ஆச்சாரியர். அவ்வளவு அழகா பக்குவப்படுத்துறார். எம்பார் கோவிந்தர் எவ்வளவு அழகா பக்குவப்படுத்தினார். முதலியாண்டான் எப்படி பக்குவப்படுத்துறார். கூரத்தாழ்வானை எப்படி பக்குவப்படுத்தினார் இல்லையா? அனந்த ஆழ்வானை எப்படி பக்குவப்படுத்துறார். அழகா பாருங்க. அனந்த ஆழ்வானுக்கு மலையப்ப சுவாமிக்கு பூ கட்டி போடுற கைங்கரியம் அந்த அளவுக்கு அழகா கொண்டு வந்திருக்கார் அவரை. முதலியாண்டான் கூரத்தாழ்வான தன் கூட வச்சிருக்கார். சரியா? இப்ப அதே கூரத்தாழ்வான நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் எழுதுறதுக்கு ஸ்ரீபாஷ்யம் இந்த கிரந்தம் எல்லாம் எழுதுறதுக்கு நீர் எழுதும் அப்படின்றார். புரிஞ்சுண்டு எழுதும் அப்படின்றார். ஒரு ஒத்து வரலாம் எழுதாதீங்கோ அப்படின்றார். கூரத்தாழ்வன் அடியேன் தாசன் அப்படின்னு பொறுமையா இருக்கார். எத்தனையோ பேர் எழுதுவா. எழுதுறது ஒரு விஷயமே கிடையாது. இந்த சாரத்தை கிரகிக்கணும்.
சாரத்தை கிரகிக்கிறதுன்னு ஒண்ணு, தன்னுடையதான கருத்துக்களை திணிக்காமல் ஆச்சாரியன் சொல்றதை மட்டும் எழுதணும். இது ஒரு குணம். கரெக்டா? இப்ப முதல்ல சமையல் கத்துக்கிறோம் வச்சுக்கோங்களேன். ஏதோ புதுசா ஒரு ஐட்டம் கத்துக்கிறோம். இந்த சொல்றவா இவ்வளவு வச்சுக்கோ அவ்வளவு வச்சுக்கோ அவ்வளவு வச்சுக்கோ இந்த இவ்வளவு போடணும் அப்படின்னு ஒரு அளவு சொன்னா அதை அப்படியே மெயின்டைன் பண்ணணும். உங்களுக்கு என்ன தெரியும், நான் கொஞ்சம் ஜாஸ்தி போடுறேன்னு போட்டேன்னா நீ எதை பண்றீங்களோ அது வராது. கரெக்டா? அதுபோல குரு ஒரு விஷயத்தை எழுத சொல்றார் அப்படின்னா அவருக்கு தெரியும் இந்த விஷயம் எப்படின்னு, அதை புரிஞ்சுண்டு. அதனாலதான் கூறத்தாழ்வான அழகா புரிஞ்சுண்டு எழுதுங்கோ. குரு நம்மள அடிமையா நடத்துறதில்ல. இது பல பேர் நினைச்சிருக்கா குரு கிட்ட போனா அடிமையாக்கிடுவான்னு. அடிமையாக்கி என்ன பண்ண போறோம்? குருவுக்கு சிஷ்யர்கள்னால என்ன கிடைக்க போறது? குருவினாலே சிஷ்யர்களுக்கு பல ஆயிரம் கோடி நன்மைகள் உண்டு. சிஷ்யர்கள்னாலே ஆச்சாரியனுக்கு என்ன நன்மை? இப்ப அனந்தாழ்வான் மலையப்ப சுவாமிக்கு பூ கட்டி போட்டார். இது அனந்தாழ்வானுக்கு நன்மையா ராமானுஜருக்கு நன்மையா? யோசனை பண்ணி பாருங்க, நிறைய கவனிச்சு பாருங்க. எல்லா சிஷ்யர்கள்னாலையும் குருவுக்கு என்ன பிரயோஜனம்? குருவினாலே எல்லாருக்கும் பிரயோஜனம் உண்டு. இப்ப சூரியன் இருக்கு, சூரியனால எல்லாருக்கும் பிரயோஜனமா? எல்லாருனாலையும் சூரியனுக்கு பிரயோஜனமா? சூரியனுக்கு நம்ம யாராவது வெளிச்சம் எல்லாம் கொடுக்கிறோமா? இல்ல இல்லையா? நல்லா புரிஞ்சுக்கணும். நம்ம எல்லாம் நினைச்சிட்டு இருக்கோம் குரு நம்மளை உபயோகப்படுத்திக்கிறான்னு. குரு பகவான்ற ஒரு பெரிய ஏடிஎம் வச்சிருக்கார், பகவான்ற ஒரு வைத்தமானிதி வச்சுருக்கார், பகவான்ற ஒரு தனம் வச்சுருக்கார், பகவான்ற ஒரு வேலைக்காரன் வச்சிருக்கார், கண்ணன் என் சேவகன். பகவான்ற ஒரு சகாவை வச்சிருக்கார், பகவான்ற ஒரு அடிமையை வச்சிருக்கார், பகவானுக்கு அடிமையா இருக்கார். ஆச்சாரிய புருஷாளுக்கு குருவுக்கு நம்மாலே ஆகக்கூடியது எதுவும் இல்லை. ஆனா நம்ம ஏதாவது பண்ணோம்னா வாங்கிக்கலாம். எதுக்குன்னா நம்முடைய ஆத்மார்த்தத்துக்காக. சரியா? சுவாமி ராமானுஜர் அழகா கூறத்தாழ்வானுக்கு ஏற்றம் கொடுத்து நான் சொல்றது புரிஞ்சுட்டு எழுதுங்கோ அப்படின்றார். கூறத்தாழ்வான் ஒரு இடத்துல ராமானுஜர் ஜீவ பிரம்ம ஐக்கியம் மாதிரி சொன்ன உடனே ஜீவனும் பிரம்மம் ஒண்ணுன்ற மாதிரி ஜீவனுக்கு பிரம்மத்துடைய குணங்கள் மாதிரி சொன்ன உடனே எழுதல. ராமானுஜர் கோச்சுண்டு தள்ளிட்டு போயிட்டார். அப்பதான் மற்றவாள்லாம் கேட்கற. அப்பதான் கூறத்தாழ்வான் சொல்றார் சொத்துக்குரியவன் சொத்து அப்படின்னு. ராமானுஜர் சொத்துக்குரியவன், நான் சொத்து, சொத்துக்குரியவன். சொத்தை என்ன வேணா பண்ணலாம். என்ன ஒரு பரிபக்குவ நிலை பார்த்துக்கோங்க. இப்ப நமக்கே வாழ்க்கை திடீர்னு ஒரு கஷ்டம் வந்துடுச்சு, ரைட்? ஒரு பிரச்சனை வந்துடுச்சு. உடனே பகவானே ஏண்டா கஷ்டப்படுத்துறே அப்படின்னு சொல்றமே ஒழிய பகவானே காப்பாத்துடா, என் பிராரப்தத்தினாலே நான் ஆடினுட்டேன் என்ன காப்பாத்துன்னு கேட்கறது ரொம்ப துர்லபமா இருக்கு இல்லையா? கஷ்டம் வந்துருதா? சரி, நான் சொத்து, பகவான் சொத்துக்குரியவன், அவனுக்கு தெரியும். அந்த ஒரு மனோபக்குவம் வரணும். கூறத்தான் ரொம்ப தீர்மானமா இருக்கார். அடியேன் ராமானுஜனின் சொத்து, அடியேன் ராமானுஜன் சொத்து, அடியேன் ராமானுஜரின் சொத்து, அடியேன் ராமானுஜரின் சொத்து, அடியேன் ராமானுஜரின் சொத்து, அடியேன் ராமானுஜரின் சொத்து. இன்னெல்லாம் கஷ்டம் வந்தாலும் பயம் வந்தாலும் என்ன வந்தாலும் அடியேன் ராமானுஜரோட சொத்து அப்படின்னு நினைச்சுக்கோங்களேன். உங்க உள்ளத்துல அப்படியே ஒரு எனர்ஜி வந்துடும், உங்க மனசுல ஒரு மாற்றம் வந்துடும். உங்களால ஜெயிக்க முடியாத நாக்கு, காமம், கோபம், பயம் என்னமோலாம் இருக்கு இல்லையா? அப்பெல்லாம் அடியேன் ராமானுஜரோட சொத்து, 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 அடியாள் ராமானுஜருடைய சொத்து, அடியாள் ராமானுஜருடைய சொத்து, அடியாள் ராமானுஜருடைய சொத்து, அடியாள் ராமானுஜருடைய சொத்து அப்படின்னு நினைச்சுக்கோங்க. என்ன அழகா மாறும் தெரியுமா மனசு? கூறத்தான் அதே தியானம் பண்ணிருக்கார். அதனாலதான் ராமானுஜர் ஒதுக்கி தள்ளின பொழுது கூட தேமேன்னு இருந்தா. நம்மளை யாராவது தள்ளி விட்டா, குரு தள்ளி விட்டுட்டார் வச்சுக்கோங்களேன், நீங்க எப்படி ரியாக்ட் பண்ண யோசனை பண்ணி பாருங்க. அதுவும் பல பேர் எதிர்க்க எதிரே உங்களுக்கு ஒரு ஸ்டேட்டஸ் இருக்கு, நீங்க ரொம்ப சமத்து, நீங்க நல்லா ஸ்லோகம் எல்லாம் சொல்வேன், ரொம்ப வினயத்தோட இருக்கு, குரு சொல்றதெல்லாம் கேட்குற, ரைட்? குருவுக்கு பார்த்து பார்த்து கைங்கரியம் பண்ற, குரு இட்ட வழக்கெல்லாம் இருக்கு. ஆனால் எல்லாரும் திடீர்னு ஒரு நாள் திட்டார், கேவலப்படுத்திட்டார், கண்டுகளை ஒரு தள்ளு தள்ளிட்டார். ஹவு யூ வில் ரியாக்ட்? நல்லா யோசனை பண்ணணும்.
இதுக்கு இவ்வளவு தூரம் சொல்றான். கூரத்தாழ்வான் எப்படி ஒரு ராமானுஜ தியானத்துல இருந்தார், அந்த ஒரு பக்குவம் வரணும் நமக்கு. நான் சொத்து அவர் சொத்துக்குரியவன் விட்டார். சுத்தி இருந்தவாள்லாம் கை கூப்பிட்டு கண்கள்ல ஆனந்த பாஷ்பம் வழியே என்ன ஒரு பக்குவப்பட்ட நிலை அப்படின்றார். கூரத்தாழ்வான் தேமேன்னு இருக்கார். அதுக்குள்ள ரொம்ப நேரம் ஆச்சு. ராமானுஜர் உள்ள போனவர் திரும்பி வந்தார். கூரத்தாழ்வானை பார்த்தார். வாஸ்தவம் தான், நீர் எழுதாதது நியாயம்தான், நீர் எழுதாதது நியாயம்தான், நான் சரியா சொல்லிருக்கணும் அப்படின்னு திரும்பி அழகா சொல்லி ராமானுஜர் கூரத்தாழ்வான் தலையில கைய வச்சு அவர் உடம்பு அப்படியே தடவி கொடுத்தார். வாத்சல்யம். குரு குருதான். அவ்வளவு பெரியவர் ராமானுஜர் இல்லையா? சரி சரி வேற சொல்றேன் எழுது அப்படி சொல்லலையா? வாஸ்தவம் தான், நீ எழுதாதது நியாயம்தான், நான் இப்ப சரியா சொல்றேன். எத்தனை பெரியவர், நானே தான் ஆயிடுகன்னு இறங்குறாரு. இந்த ராமானுஜர் நம்மளை காப்பாற்ற மாட்டாரா? எவ்வளவு இடங்கள்ல நம்ம பண்ண தப்புன்னு தெரிஞ்ச பேரும் வீம்பா முறுக்கிண்டு நிற்போம். கரெக்ட். ஆனா ராமானுஜர் எவ்வளவு அழகு, எப்பேற்பட்ட மகாத்மா. நம்ம ராமானுஜர் தான். உய்ய ஒரே வழி உடையவர் திருவடி. நான் இப்ப ஒழுங்கா சொல்றேன்னு சொல்லிட்டு அழகா கூரத்தான் தலையில கைய வச்சு அப்படி தடவி கொடுக்க கூரத்தாழ்வான் பாக்கிறார், ராமானுஜர் பாக்கிறார். இப்படி ராமானுஜர் கண்கள்ல ஓரத்துல ஆனந்த பாஷ்பம். இப்பேற்பட்டவர். முகத்துல மாற்றம் இல்லையே, சலனம் இல்லையே, ஒரு கோபம் இல்லையே, ஒரு துக்கம் இல்லையே. சரி கோபம் வேண்டாம், பண்ணிட்டு யாரையும் ஆதங்கம் வேண்டாம், ஒரு துக்கம். என்ன எப்படி பண்ணிட்டா அது கூட இல்லையா, குழந்தை மாதிரி சிரிக்கிறார் நம் கூரத்தாழ்வான். என்ன மனிதர்கள் இவர்கள்லாம், எப்பேற்பட்டவர்கள் பார்த்துக்கோங்க. அடியனை ரொம்ப பாதிச்ச ஒரு சம்பவம் இது. இந்த ராமானுஜ சைபவத்துல நான் அதை முதல் தடவை எல்லாம் படிச்சுட்டு அப்படியே கூணி குறுகி இருக்கேன். இந்த மாதிரி பக்குவம் எல்லாம் வரணுமே ராமானுஜா, இந்த மாதிரி பக்குவம் சத்தியமா அடியனுக்கு இல்ல, நீதான் கொடுக்கணும்னு கதறி இருக்கேன். முதல்ல கூரத்தாழ்வானுடைய கூரம் ஊருக்கு போயிருக்கேன். போகும்போது கூரத்தாழ்வானே எப்படி சுவாமி இப்படி இருந்தீர், அத்தனை பேர் எதிர்க்க ராமானுஜர் கோச்சிண்டு தள்ளிவிட்ட பொழுது கூட சுயமரியாதைன்னு ஒண்ணு வளராம நம்ம எல்லாம் வளரிட்டு இருக்கோம் இல்லையா, அவர் அதெல்லாம் ஒண்ணுமே பேசல. இந்த பக்குவம் நமக்கு வந்துடுச்சுன்னா உலகத்துல யாராவது நம்மளை தோக்கடிக்க முடியுமோ? நமக்கு தோல்விதான் வருமா? கூரத்தாழ்வான ராமானுஜர் பார்க்க, ராமானுஜர் கூரத்தாழ்வான் பார்க்க, தள்ளிவிட்ட பிறகு கூட துக்கம் இல்லாமல் ஆதங்கம் இல்லாமல் இருக்காரு அப்படின்னு கூரத்தாழ்வான் பார்க்க. எவ்வளவு பெரியவர், இத்தனை அழகா என்ன புரிஞ்சுண்டு இவ்வளவு அழகா சொல்லக்கூட வேண்டாம். இல்ல நீங்க எழுதாது வாஸ்தவம் தான். என்ன வார்த்தை, என்ன ஒரு டவுன் டு எர்த் ஆட்டிடியூட். கத்துக்கோங்க, இதை நினைங்கோ. என்ன ஆயிட போறது? ராமானுஜர் எவ்வளவு பெரிய சுயம் ஆதிசேஷ அவதாரம், எவ்வளவு வசதி. லக்ஷ்மணனா பலராமனா வாழ்ந்தவர். இன்னைக்கு கூரத்தாழ்வான் கிட்ட வாஸ்தவம் தான், நீங்க எழுதாது நியாயம்தான், நான் சரியா சொல்றேன். ஒரு சாரி கூட சொல்லியிருப்பாரு. கூரத்தாழ்வான் தாங்க மாட்டார், அதனாலே சொல்லல. பேர்பட்டவர்கள் மகாத்மாக்கள். பல லட்சமாயிரம் கோடிகள் நமஸ்காரம் சுவாமி ராமானுஜருக்கும் நம் கூரத்தாழ்வானுக்கும். ராமானுஜரே, கூரத்தாழ்வானே, நாங்கள்லாம் அறியா பிள்ளைகள், எங்களுக்கெல்லாம் அந்த பக்குவம் இல்லை. நாங்கள்லாம் அகம்பாதிகள், நாங்கள்லாம் காமக்ரோத துவேஷத்துல ஊறி திளைத்தவர்கள், நாங்கள்லாம் சுவாபிமானம் நிறைய உடையவர்கள், சுய அபிமானம் சுய கௌரவத்தை ஜாஸ்தி உடையவர்கள். எங்களை திருத்தி பணி கொண்டுடுங்க ராமானுஜா. நம்முடைய 1000வது திருநக்ஷத்திரத்துக்கு முன்னாடி இந்த கூரத்தாழ்வான் போல உமக்கு நாங்களாக எங்களுக்கு பக்குவம் சாரும். யதிராஜா எங்கள் கதியே, ராமானுஜ முனியே, உன்னை விட்டா யாரப்பா உண்டு எங்களுக்கு? நாராயணன் கூட தள்ளுவான்,
யதிராஜா நீ தள்ள மாட்டாய், உன் திருவடியை பிடிச்சு கேட்கிறேன், அடியேன் தாசன் அடியோங்களை திருத்தி பணிகொள்ளுங்கோ, நாங்க எங்களுக்கு பக்குவம் இல்லை, உம்மை விட்டா கதியும் இல்லை, உய்ய ஒரே வழி உம்முடைய திருவடி யதிராஜா. ராமானுஜமுனி இளையாழ்வாரே பிரபோ அனுகிரகம் பண்ணுங்கோ. இந்த கூரத்தாழ்வானும் ராமானுஜன் இப்படி பரஸ்பரம் உட்கார்ந்து பார்த்து பெரியவாள்லாம் சந்தோஷப்பட்டா. இப்பேற்பட்ட ஒரு வைபவத்தை பார்க்கிற பாக்கியம் அவளுக்கு, சொல்ற பாக்கியம் அடியனுக்கு, கேட்கிற பாக்கியம் உங்களுக்கு. அதுலயும் இன்னைக்கு காஞ்சி வரதராஜனுடைய பர்த்டே, சரியா? சித்திரை அஸ்தம், ஜம்னு வரதன் பிறந்திருக்கான். அந்த வரதராஜன் பிறந்த அன்னைக்கு நமக்கு கரெக்டா கூரத்தாழ்வான் ராமானுஜ விஷயம் பாருங்க. இந்த வைபவத்தெல்லாம் வரதராஜன் பார்த்துட்டு இருக்கான், காஞ்சிபுரத்துல நின்னுண்டு அசந்து போறான். நம்ம ஊர் பசங்க தான்ப்பா அப்படின்னு வரதன் சந்தோஷப்படுறான். நம்ம பசங்க எப்படி இருக்காரு கூரத்தாழ்வான், எப்படி இருக்காரு ராமானுஜர் அப்படின்னு மேனி செலுத்தாராம். பெருந்தேவி தாயார் கேட்டாளா, என்ன சுவாமி என்ன ரொம்ப குஷி என்ன? இல்ல ஸ்ரீரங்கத்துல நடக்கிறது என்ன ஒரு பக்குவம் பாரு, நம் ராமானுஜன் நம்ம கூரத்தாழ்வான், நம்ம ஊர் பசங்க நம்ம பயல்க அப்படின்னு சத்தியம் அலியன் நம் பயல். ரங்கராஜன் இத்தனைக்கும் சாட்சி, ரங்கராஜன் கண்கள்லயே கண்ணீர் வந்துடுத்தான். என் ராமானுஜன் நம்முடையவர் அப்படின்னு ரங்கநாயகி மேனி சிலிர்த்தா. ரங்கராஜனை பார்த்து தாயார் இப்படி பார்த்தா, என்ன பக்குவப்படுத்திருக்காரு இல்லையா, இந்த மாதிரி யாராவது உமா பண்ணா நீர் என்ன பண்ணுவீங்க அப்படின்னு தாயார். ரங்கராஜன் பதில் சொல்ல முடியாம திணறினாராம். என்ன ஒரு பக்குவம். கூரத்தாழ்வானே எங்களுக்கு ராமானுஜ தரிசனம் பண்ணி வைங்கோ. கூரத்தாழ்வானே ராமானுஜ நாமம் எங்க நாவல எப்பொழுதும் பெற்றைக்கும் 7 பிறைக்கும் நாக்குல அப்படியே ஒளிச்சுட்டே இருக்க பண்ணிடுங்க. கூரத்தாழ்வானே எங்க கைகள்னால ராமானுஜர் திருவடியை தொடர ஒரு பாக்கியத்தை கொடுத்துருங்க. கூரத்தாழ்வானே எங்களுக்கு ராமானுஜர் குரலை கேட்கணும். ராமானுஜருடைய மதுரமான துவனி நீங்க நிறைய கேட்டிருக்கணும். எங்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணுங்களே, எங்களுக்கு ராமானுஜர் குரல் கேட்கணும். ராமானுஜர் திருமேனிய உங்களை மாதிரி பக்கத்துல நின்று பார்க்கணும். உங்க மேல ராமானுஜர் மூச்சு காத்து பட்ட மாதிரி எங்க மேல படணும். கூரத்தாழ்வானே உங்களுடைய திருவடிகள்ல சதகோடி நமஸ்காரங்கள், சதகோடி வந்தனங்கள். எங்களுக்கு ராமானுஜரை காட்டி கொடுமையா, எங்களுக்கு ராமானுஜர் வேணும். ராமானுஜன் இல்லைன்னா எங்களுக்கு யார் இருக்கா சொல்லுங்க. கூரத்தாழ்வான் ராமானுஜா என்ன ஆச்சாரியன், என்ன சிஷ்யன். எல்லாரும் கொண்டாடினார்கள். ராமானுஜர் நிறைய கிரந்தங்கள்லாம் எழுதினார். ஆள வந்தார் ஆசைப்பட்டபடி. இந்த 3 விரல்கள் மடங்கி இருந்தது இல்லையா, இதெல்லாம் அழகா ராமானுஜர் ஜம்னு ஆளவந்தாருடைய ஒவ்வொரு குறையா தீர்க்கணும்னு சொல்லி விசிஷ்டாத்வைத பரமா வேதத்துக்கெல்லாம் வியாக்கியானம் எழுதினார். ரொம்ப சந்தோஷம். அப்ப நிறைய பெரியவாள்லாம் சொன்னார், சுவாமி அழகா திவ்ய தேசங்கள்லாம் போகணும், நீங்க அழகா திக்விஜய யாத்திரை போகணும் அப்படின்னு எல்லா திக்குகள்லையும் சென்று அங்கங்க சித்தாந்தத்தை தப்பா பேசுறவாளெல்லாம் ஜெயிச்சு இந்த சித்தாந்தத்தை நிலைநிறுத்தணும் அப்படின்னு பிரார்த்திச்சிருந்தார்கள். உடனேயே ராமானுஜன் என்கின்ற காரே கருணை மேகம் கிளம்பித்து. எப்படி கிளம்பித்து அப்படின்னா அழகா ஜோரா கூரத்தாழ்வான்ற மின்னலோட முதலியாண்டான்ற இடியோட ஜம்மனு ராமானுஜன்ற காலமேகம் கிளம்பித்து நிறைய சிஷ்யர்களோட ஆனந்தமாக எம்பார் கோவிந்தரோட ஜம்மனு திக்விஜய யாத்திரைக்கு ஜெய விஜயீ பவ தேவதேவோத்தமா தேவதா சார்வபௌம அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயக சர்வலோக ரக்ஷக சர்வலோக சரண்ய சாட்சா ஸ்ரீஹபதியான பகவானுடைய சக்தியோட ராமானுஜன்ற காலமேகம் இளையாழ்வார்ன்ற கருணாமேகம்
யதிராஜன்ற பிரேம மேகம் கிளம்பித்து ஸ்ரீரங்கத்தை விட்டு அப்படி கிளம்பினார். அத்தியாச்சரியமாக ரங்கன் ஜெய விஜயீ பவ அப்படின்னு ஆசீர்வாதம் பண்ணார். அழகா ஜோரா ரங்கநாயகி தாயார் ஜெய விஜயீ பவ அப்படின்னு ஆசீர்வாதம் பண்ண. ஸ்ரீ ராமானுஜ விஜயம். எல்லாரும் ஜெய் போலோ யதிராஜருக்கு ஜெய், ஜெய் போலோ சுவாமி ராமானுஜருக்கு ஜெய் அப்படின்னு ஜெயகோஷம் போட ராமானுஜர் ஜம்னு கிளம்பினார். அழகா சில இடங்கள்ல திருக்குடந்தை போனார். திருக்குடந்தை திவ்ய தேசத்துக்கு போனாராம் ராமானுஜர். நடந்த கால்கள் நந்தவோ நடுங்க ஞாலம் ஏனமாய் இடந்தமை குலுங்கவோ இலங்குமால் வரைச்சுரம் கடந்த கால் பரந்த காவிரி கரை குடந்தையுள் கிடந்தவாறு எழுந்து இருந்து பேசு வாழிகேசனே அப்படின்னு திருமழிசை ஆழ்வார் கொண்டாடின அற்புதமான ஆறாவமுதன் சார்ங்கபாணி. அவனை போய் அப்படி ஜாம்னு பார்த்தா. பாலா 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 அசந்து போனா. ஜோரா தாயார் அவ்வளவு அழகி. சார்ங்கபாணி கேட்கணுமா? அழகன். சார்ங்கபாணி சக்கரபாணி ராமசுவாமி திருக்குடந்தை காவிரிக்கரை குடந்தைகள் படுத்தன்றிருக்கிற எம்பெருமான நன்னா கண்ணார குடிச்சார் ராமானுஜர். எந்த பகவான பாது திருமழிசை ஆழ்வார் காலெல்லாம் நொந்து போயிடுதா, எதுக்கடாங்க படுத்துருக்கான்னு கேட்க எந்த சார்ங்கபாணி அவருக்கு பதில் சொல்ல தலை தூக்க உடனே வாழிகேசனின் அவர் சொல்ல தூக்கின தலையை திரும்பி கீழே வைக்காம படுத்தன்றிருக்கிற ஆறாவமுதன் அடியேன். நம்மாழ்வார் புலம்புறாருல ஆறாவமுதே அடியேன் உடலம் நின்பால் புலம்புற ஆறாமுதான். எத்தனை குடிச்சாலும் தவிட்டாத தெல்லமுது நம்ம ஆறாமுது. செல்லக்குட்டி இல்லையா அது? என்ன அழகா தலையை தூக்கின்னு படுத்துன்னு இருக்கும் தெரியுமா? பட்டுக்குட்டி ரொம்ப அழகா படுத்துட்டு இருக்கும். குஞ்சலமா இருக்கும். ஏண்டா செல்லமே, ஏண்டா தலையை தூக்கின்னு இருக்காய் அப்படின்னு. நடந்த கால்கள் நந்தவோ நடுங்க ஞாலம் ஏனமா இடந்தமை குலுங்கவோ விலங்குமால் வரைச்சுரம் கடந்த கால் பரந்த காவிரி கரை குடந்தையுள் கிடந்தவாறு எழுந்து இருந்து பேசு. திருமழிசை கொஞ்சி 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 பேசினார். அழகா அவனை சேவிச்சார். திருக்குடந்தை பக்கத்துல இருக்கிற திவ்ய தேசங்கள்லாம் சேவிச்சார். சில இடங்கள்ல பின்னாடி சேவிச்சார் அப்படின்னு இருக்கு. அழகா திருக்குடந்தை போகும்பொழுது நிறைய திவ்ய தேசங்கள்லாம் சுவாமி ராமானுஜ சேவிச்சார் அப்படின்னு காண கிடைக்கிறது. சில பெரியவா பின்னாடி திக்விஜயத்தை நிறைய போயிட்டே இருந்த ராமானுஜர் 6000 திருக்குடந்தை திவ்ய தேசங்கள் சேவிச்சு நேர கிளம்பினாராம். எங்கடா அப்படின்னா நாளைக்கு சொல்றேன். ராதே கிருஷ்ணா. உய்ய ஒரே வழி உடையவர் திருவடி. சர்வத்திர ராமானுஜ நாம சங்கீர்த்தனம் ராமானுஜா ராமானுஜா. ராதே கிருஷ்ணா. ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ.